பார்த்த உடனே முகத்தை காட்டுறதுக்கு வந்த சாதாரண ஹீரோவா? ரியல் ஹீரோ. ஏய், இது ஐயனார் காவ காக்கிற பூமிடா. இங்க வேத்தூர்கார அருவா எடுத்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்ப ஐயனார கூப்பிடியா? கண்டவெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான்டா. நேரம் வரும்போது தானா வருவான். வரான்டா. இடம் மாறினாலும் புலியோட குணம் மாறாது. இந்த கோட்டைய மேல இருக்கிற வரைக்கும் தான் நான் ஐஏஎஸ். இந்த கோட்டை கலட்டிட்டு ரோட்ல இறங்கினேன்னா உங்களை விட லோக்கலா வீடு கட்டி அடிப்பேன். எவனும் கிட்ட நெருங்காதீங்க. அவனுக்கு அருள் வந்துருச்சா அக்கு வேற ஆணி வேற. என் விசாரணையே ஒரு மாதிரியா இருக்கும். மெட்ராஸ்ல இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸ் கிட்ட இருக்கிற கால் பாடம் மாதிரி அவங்ககிட்டயும் கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனாலதான் அவன் பேரு டான்சிங் ரோஸ். ஆப்னண்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். பாக்ஸிங்க்கு கை எவ்வளவு முக்கியமோ காலு அவ்வளவு முக்கியம். அப்பதான் ஆட்டம் ஆகுடைய ஆனம். அடிப்படை நல்லா இருந்தாதான் ஆட்டம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் உன் வீட்டு வாட்ச்மேன்ட்ட வச்சுக்க. இந்த வல்லரசிட்ட வச்சுக்காத. ஏழைங்க குடிச்சே இருந்தா உங்களுக்கு என்ன, இல்லாதவங்க பசியார துடிச்சா உங்களுக்கு என்ன? ஏழைங்களை பத்தி கவலைப்படுறதில்ல. அந்த கவலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா. தெய்வத்தை யாரும் நேரில் பார்த்துடா. அந்த மனுஷனா பிறந்து மக்கள் மனசுல தெய்வமா வாழ்ந்த அந்த வாசுதேவரையா வந்தா இடி இடிக்கிற வானம் கூட ஒரு நிமிஷம் நின்று போகும். இவன் ஒருத்தன் தான். இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க.